ஹலோ நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. நம்ம கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், பைக் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், மொபைல் இன்சூரன்ஸ் கூட எடுக்கிறோங்க. ஆனா இது எல்லாத்தையும் வாங்குற நம்ம வாழ்க்கைக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கினா அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பல்சரி. ஆனா விலை மதிக்க முடியாத நம்ம வாழ்க்கைக்கு இன்சூரன்ஸ் இல்லாம வாழ்றோம். இது சரியா நண்பர்களே? இன்று நான் சொல்ல போற ஒரு கதை உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கலாம். நான் ஷுவரா சொல்றேன், இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையை பாதுகாக்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க. இந்த வீடியோவை நான் ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன். சென்னையில சஞ்சய் என்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு வயது 38. அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில 60,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு அம்மா இருக்காங்க. அளவான குடும்பம், மகிழ்ச்சியான சந்தோஷத்துல அழகா வாழ்ந்துட்டு வர்றாரு. அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா, வாங்குற சம்பளத்துல இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்ஸ், கிராசரிஸ், அவரோட அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், இதெல்லாம் இல்லாம வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியா அவுட்டிங் போயிட்டு வருங்க. ஷாப்பிங், தியேட்டர்ஸ், ஒன் டே ட்ரிப் வித் ஃபேமிலி. ஸோ சஞ்சயோட லைஃப் இப்படி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆபீஸ் போற வழியில ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல சஞ்சய் இஸ் நோ மோர்ங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்ம ஒரு 60, 70, 80 வயசு வரைக்கும் வாழ்வோம், நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்னஸ்ங்க. இங்க சஞ்சய் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு லைஃப் கவரும் அவர் எடுக்காம விட்டுட்டாரு. அண்ட் மோர் ஓவர், he is the only breadwinner of his family. இப்ப பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஏர்ன் பண்ற ஒருத்தரான சஞ்சய் இப்போ உயிரோட இல்ல. இந்த சூழ்நிலையில சஞ்சய் இருக்கும்போது வாழ்ந்த அந்த லைஃப் ஸ்டைல்ல அந்த குடும்பம் வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்ச சஞ்சயோட பசங்க அவரோட டிமேஸ்க்கு அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ சேர்க்க வேண்டிய வரும். இது மட்டும் இல்லாம வீட்டு கடன், லோன், இஎம்ஐஸ், அவங்க குடும்பமே ஒரு பினான்சியல் கிரைசிஸ்குள்ள போயிடுங்க. இதுவே மிஸ்டர் சஞ்சய் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா அந்த குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த பணம் இருந்திருந்தா அவருடைய பிள்ளைங்களோட எஜுகேஷன் சேஃப், வீட்டு கடன் செட்டில் பண்ணிடலாம், குடும்ப செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே, ஒரு வேடிக்கையான உண்மை சொல்லட்டுமா? சஞ்சய் போற அந்த ஒன் டே ட்ரிப், மூவிக்கு உண்டான செலவு தாங்க இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம். ஒரு ஃபேமிலியில ஒன் டே ட்ரிப், மூவி, ஃபேமிலி டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எப்படி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டோ அதை விட ஒரு படி மேல் இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ்க்கு. நாம இருக்கும்போது நம்ம ஃபேமிலிய நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம இல்லாதப்போ இன்சூரன்ஸ் கை கொடுக்குங்க. முடிவா ஒன்று சொல்றேங்க, இன்சூரன்ஸ் உங்களுக்கானது இல்ல, உங்க குடும்பத்துக்கானது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ரெக்வஸ்ட். உங்களிடம் நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. அது என்ன கொஸ்டின்னா, நான் இல்லாத நாள்ல என் குடும்பம் சேஃபா இருக்குமா? உங்களுடைய ஆன்சர் நோன்னு இருந்தா இன்னைக்கே ஒரு டெசிஷன் எடுங்க. ஒரு லைஃப் இன்சூரன்ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ வாங்குங்க. நம்மளுக்கு கார் இன்சூரன்ஸ் கம்பல்சரிங்க, ஆனா நம்ம வாழ்க்கை அதை விட மதிப்பு மிக்கது. உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தை பினான்சியலி பாதுகாத்துக்கோங்க. நாளை என்ன ஆகும் என்று யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா நம்ம குடும்பத்தின் ஃபியூச்சர் நம்ம கையில தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. எழுந்திரு நண்பா, உயர்ந்து பறக்கலாம், எதிரிகள் இருந்தாலும் முன்ன செல்லலாம். நம்பிக்கை தான் நம்முடைய ஆயுதம், அடை நமதே, வெற்றி நமதே. எழுந்திரு நண்பா, உயர்ந்து பறக்கலாம், எதிரிகள் இருந்தாலும் முன்ன செல்லலாம். நம்பிக்கை தான் நம்முடைய ஆயுதம், அடை நமதே, வெற்றி நமதே.